வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து. இது காலம் மற்றும் வேலை டெஸ்ட் 1. ஆக்சுவலாக இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. இதில் 23 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இதோட டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டிரைவ் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கேள்வித்தாளானது எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் என்னன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் தருவேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதற்கான ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்கப்படும். அடுத்து மேலும் நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு சைடாக இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். அதுக்கான பிடிஎஃப் டிரைவ் லிங்க்கு கீழே கொடுத்துருவோம். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கலாம். சரிங்களா? சார், நான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற டெஸ்ட்டை நான் எப்படி சார் கரெக்ஷன் பார்க்குறது? இதற்கான ஆன்சர் கீ வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில், அதாவது சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன செய்வோன்னா, ஈவன் எப்படி போடுறதும் நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டு நான் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், இது எப்படி நான் கரெக்ஷன் பார்க்குறதுனா, அந்த டெலகிராம் குரூப்லேயே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப்புக்குள்ளே வந்துடலாம். ஸோ நான் எதுக்கு ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு. அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நமக்கு நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனதை போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணி கேம்ஸ்கேனரோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்கேனரோ யூஸ் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி, இமேஜாக மாற்றி போட வேணாம், பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கரெக்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். தவறான விடைகள் போடுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன தவறுகள், என்ன புரியலை அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் கிளாஸும் உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் திரும்ப ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும், வியூஸ் வேணும். ரெண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் எல்லா விஷயத்துலையும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு வியூஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விடயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ணித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியது இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுங்கள், இந்த டெஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் டெலகிராம் குரூப்பில் தெரிவிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அந்தந்த கரெக்ஷன்ஸ் கொண்டு போயிட்டு உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான கொஷின் பேப்பர், இன்னும் பெஸ்ட்டான கிளாஸஸ், இன்னும் பெஸ்ட்டான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இது எங்களோட முதல் முயற்சி. எங்களுக்கு ஆதரவு கொடுத்து என்ன செய்கிறீங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.